வணக்கம். சமூக மீடியாவின் இன்றைய உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். பாதியிலேயே வெளியேறுமாட்டும் புளோரிடாவில் முழங்கிய ட்ரம்ப் ஈரானுக்கு காத்திருக்கும் பெரிய ஆபத்து. ஒன்று பேச்சுவார்த்தை இல்லையில் அதிரடி தாக்குதல். ஈரானுக்கு ட்ரம்ப் விதித்து கடைசி கெடு. வானிலையை பொசுக்கப்பட்டு மர்ம இலக்குகள். வடக்கு இஸ்ரேலில் மீண்டும் பதற்றம். போரை முடிக்க ரஷ்யா தயார். ஈரான் அமைச்சருடன் அவசர ஆலோசனை. ஆயுதங்களை குவிக்கும் அமெரிக்கா. அமைதி திட்டத்தை தூக்கி எறிந்த ட்ரம்ப். பாதுகாப்பு வேண்டுமென்றால் மரியாதையாக நடவுங்கள். ஜெர்மனிக்கு ட்ரம்ப் கொடுத்து அதிரடி செக். கடலிலும் விண்ணிலும் சீனமயம். பாகிஸ்தானுக்கு 8 நீர்மூழ்கி கப்பல்களை வாரி வழங்கிய பெய்ஜிங். Fourth Monkey Connect coming soon. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புளோரிடாவில் உள்ள தி வில்லேஜ் பகுதியில் தனது ஆதரவாளர்களுக்கு இடையே ஆற்றிய உரையில் ஈரானுடனான போர் குறித்து தனது பிடிவாதமான நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானுடனான மோதலை முன்கூட்டியே முடிவுக்கு கொண்டுவர போவதில்லை என ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளார். நாம் இதை சரியாக செய்து முடிக்கப் போகின்றோம். பாதையிலே வெளியேறிவிட்டு இந்த 3 ஆண்டுகளில் இதே போன்ற ஒரு பிரச்சினை மீண்டும் உருவாவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என அவர் அதிரடியாக கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை முற்றிலும் முடக்க வரை ஓயப்போவதில்லை என்ற செய்தியை அவர் இதன் மூலம் உலகிற்கு தெரிவித்துள்ளார். தனது ரூட் சோசியல் தளத்தில் இது நல்ல பிள்ளை விளையாட்டு கிடையாது என பதிவிட்டுள்ள ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த தயார் நிலையில் இருப்பதை உணர்த்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான மோதலில் தனது அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கைகளுக்கு தயாராகி வருகின்றார். ஈரானின் புதிய அமைதி திட்டத்தை நிராகரித்துள்ள அவர் மீண்டும் ராணுவ தாக்குதல்களை தொடங்குவது குறித்து தீவிரமாக பரிசீலித்து வருகிறார். பாகிஸ்தான் மூலமாக ஈரான் அனுப்பிய புதிய அமைதி பேச்சுவார்த்தைக்கான திட்டத்தை ட்ரம்ப் பகிரங்கமாக நிராகரித்துள்ளார். அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகின்றார்கள், ஆனால் அவர்கள் முன்வைத்துள்ள நிபந்தனைகள் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அணுசக்தி விவகாரத்தில் ஈரான் உரிய சலுகைகளை வழங்க தயாராக இல்லை என்பதே ட்ரம்பின் அதிருப்திக்கு முக்கிய காரணமாகும். மே 1 தேதியுடன் ஈரான் போருக்கான நாடாளுமன்ற அனுமதி பெற வேண்டிய 60 நாள் காலக்கெடு முடிவடைந்தது. இதை சமாளிக்க ட்ரம்ப் ஒரு புதிய சட்ட வியூகத்தை கையாண்டுள்ளார். ஏப்ரல் 7 முதல் போர் நிறுத்தம் அமலில் உள்ளதால் பிப்ரவரி 28 தொடங்கிய போர் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டதாக நாடாளுமன்றத்திற்கு ட்ரம்ப் கடிதம் எழுதியுள்ளார். இதன் மூலம் போர் அதிகார தீர்மானத்தின் கீழ் விதிக்கப்பட்டு 60 நாள் தடையை அவர் கடந்துள்ளார். அதாவது இனி எப்போது வேண்டுமானாலும் ஒரு புதிய ராணுவ நடவடிக்கையை தொடங்க அவருக்கு வழி கிடைத்துள்ளது. ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு முட்டுக்கட்டை போடும் ஐரோப்பிய நாடுகள் மீது ட்ரம்ப் தனது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகள் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளுக்கு தளம் வழங்க மறுப்பதை ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் நாடுகள் இஸ்ரேலின் கொள்கைகளை எதிர்ப்பதும் ஈரானுடன் மென்மையான போக்கை கடைபிடிப்பதும் ட்ரம்பை எரிச்சலடைய செய்துள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி அட்மிரல் பிராட்லி கூப்பர் ட்ரம்பிற்கு பல ராணுவ திட்டங்களை சமர்ப்பித்து உள்ளார். அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவோ அல்லது ஒரே அடியில் அவர்களை முற்றிலும் அழித்து விடவா என்பது இப்போதுள்ள தேர்வுகள் என ட்ரம்ப் அதிரடியாக கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் எல்லையில் தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் உள்ள போதிலும் வடக்கு இஸ்ரேல் வான்பரப்பில் ஏற்பட்ட ஊடுருவல் முயற்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எல்லை தாண்ட முயன்ற 2 சந்தேகத்திற்கு இடமான வான்வழி இலக்குகளை இஸ்ரேலிய படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன. சனிக்கிழமை அதிகாலை வடக்கு இஸ்ரேலின் வான்பரப்பில் மர்ம நடமாட்டங்கள் கண்டறியப்பட்டன. இஸ்ரேலிய பகுதிக்குள் நுழைவதற்கு முன்பாகவே அந்த நாட்டு விமானப்படை அதிரடியாக செயல்பட்டு 2 வான்வழி இலக்குகளை சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தனது அதிகாரப்பூர்வ தளத்தில் தெரிவித்துள்ளது. எல்லையோர நகரமான கிரிஜாட் ஷ்மோனா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பகை விமானம் ஊடுருவல் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததால் மக்கள் பீதியடைந்தனர். வான்வெளி இலக்குகளை தொடர்ந்து ராக்கெட் தாக்குதலுக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. கிரிஜாட் ஷ்மோனா பகுதியில் ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதற்கான சமிக்சைகள் கிடைத்ததை தொடர்ந்து இஸ்ரேலிய படைகள் அவற்றை இடைமறிக்க தற்காப்பு ஏவுகணைகளை ஏவின. இந்த இடைமறிப்பின் முடிவுகள் மற்றும் விழுந்த சிதறல்கள் குறித்து ராணுவம் தற்போது தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. ஏப்ரல் 17 முதல் அமலில் உள்ள போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு மத்தியில் இத்தகைய தாக்குதல்கள் பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளன. கிஸ்புல்லாவின் கையா? இந்த ட்ரோன் அல்லது ராக்கெட் தாக்குதலுக்கு பின்னால் கிஸ்புல்லா அமைப்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் நடந்த தாக்குதல்களில் 2 இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு லெபனானில் உள்ள கிஸ்புல்லா நிலைகளை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் பதிலுக்கு எல்லை பகுதிகளில் ட்ரோன் ஊடுருவல்கள் அதிகரித்துள்ளன.
ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் மேகங்கள் மீண்டும் சூழத் தொடங்கியுள்ள நிலையில் ரஷ்யா ஒரு முக்கியமான ராஜதந்திர நகர்வை மேற்கொண்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா தனது முழு ஒத்துழைப்பையும் வழங்க தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது. ஈரானிய செய்தி நிறுவனமான பார்ஸ் வெளியிட்டுள்ள தகவலின்படி ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தனது ஈரானிய சகா அப்பாஸ் அராக்ஷியுடன் தொலைபேசி வாயிலாக நீண்ட ஆலோசனையில் ஈடுபட்டார். பிராந்தியத்தில் நிலவும் பதற்றங்களை தணிக்கவும் போர் நிறுத்தத்தை ஒரு நிரந்தர ஒப்பந்தமாக மாற்றவும் ரஷ்யா வித உதவியையும் செய்ய தயாராக இருப்பதாக லாவ்ரோவ் உறுதியளித்துள்ளார். இந்த உரையாடலின் போது ரஷ்யா தனது நீண்டகால திட்டத்தை மீண்டும் நினைவூட்டியுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளையும் உள்ளடக்கிய கூட்டு பாதுகாப்பு கோட்பாட்டை ரஷ்யா முன்மொழிந்துள்ளது. அமெரிக்காவின் ராணுவ தலையீடு இன்றி பிராந்திய நாடுகளே தங்களுக்குள் அமைதியை பேணுவதற்கான ஒரு சர்வதேச பொறிமுறையை உருவாக்க ரஷ்யா விரும்புகின்றது. ரகசிய பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக ஈரானின் அணுசக்தி விவகாரத்தில் ரஷ்யா ஒரு முக்கியமான டீல் பேச வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது. ஈரானிடமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ரஷ்யாவிற்கு மாற்றுவதன் மூலம் அமெரிக்காவின் போர் மிரட்டலை தணிக்க முடியும் என கிரெம்ளின் கருதுகிறது. பாகிஸ்தான் தலைமையிலான பேச்சுவார்த்தைகள் முட்டுக்கட்டையை எட்டியுள்ள நிலையில் ரஷ்யா ஒரு அதிகாரப்பூர்வ மத்தியஸ்தராக மாறக்கூடும் என தெரிகிறது. ஈரான் அமெரிக்கா இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் எப்போது வேண்டுமானாலும் முறியலாம் என்ற அச்சம் எழுந்துள்ள நிலையில் அமெரிக்கா தனது மத்திய கிழக்கு நட்பு நாடுகளுக்கு பிரமாண்ட ஆயுத விற்பனையை அறிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை வெள்ளிக்கிழமை அன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இஸ்ரேல், கத்தார், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கு அதிரடியாக ஆயுதங்களை விற்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த $8.6 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் நவீன ஏவுகணைகள், டெடார் அமைப்புகள் மற்றும் போர் விமானங்களுக்கான உதிரி பாகங்கள் அடங்கும். ஈரான் போர் தொடங்கி 9 வாரங்கள் கடந்துள்ள நிலையிலும் 3 வார கால போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையிலும் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் முன்வைத்துள்ள புதிய 3 கட்ட அமைதி திட்டத்தை அதிபர் ட்ரம்ப் அதிரடியாக நிராகரித்துள்ளார். ஈரானின் தலைமை துண்டு துண்டாக சிதறியுள்ளதாகவும் அவர்களுக்கிடையே ஒருமித்த கருத்து இல்லை என்றும் ட்ரம்ப் சாடியுள்ளார். ஒன்று அவர்களை முற்றிலும் ஒழித்து கட்ட வேண்டும் அல்லது ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும். இந்த இரண்டும் தான் எங்களிடம் உள்ள வழிகள் என அவர் மிரட்டல் விடுத்துள்ளார். ஈரான் போர் விவகாரத்தில் அமெரிக்காவின் போக்கை விமர்சித்த ஜெர்மனிக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது பாணியில் பதிலடி கொடுத்துள்ளார். ஜெர்மனியிலிருந்து 5000 அமெரிக்க படைகளை உடனடியாக திரும்பப் பெற பென்டகன் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பேட் ஹெக்ஸெட் பிறப்பித்துள்ள உத்தரவின்படி ஜெர்மனியில் முகாமிட்டுள்ள அமெரிக்க படைகளிலிருந்து 5000 வீரர்கள் நாடு திரும்பவுள்ளனர். இந்த வெளியேற்ற பணிகள் அடுத்த 6 முதல் 12 மாதங்களுக்குள் முழுமையாக நிறைவடையும் என பென்டகன் செய்தி தொடர்பாளர் ஷான் பார்னெல் உறுதிப்படுத்தியுள்ளார். சமீபத்தில் நடந்த நேட்டோ கூட்டத்தின் போது ஜெர்மன் அதிபர் மற்றும் ட்ரம்பிற்கு இடையே ஏற்பட்ட மோதலே இதற்கு முக்கிய காரணமாகும். ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா தன்னைத்தானே அவமானப்படுத்திக் கொள்கிறது என மெர்ஸ் மறைமுகமாக சாடியிருந்தார். தனது வெளியுறவு கொள்கையை விமர்சித்து மெர்ஸிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உதவி செய்யாத நாடுகளுக்கு எதற்கு அமெரிக்க பாதுகாப்பு என கேள்வி எழுப்பிய ட்ரம்ப் இப்போது படைகளை திரும்ப பெற்றுள்ளார். ஈரான் மீதான அமெரிக்காவின் நடவடிக்கைகளை ஜெர்மனி, ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் தொடர்ந்து எதிர்த்து வருகின்றன. ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க அமெரிக்கா போதுமான முயற்சி எடுக்கவில்லை என ஐரோப்பிய நாடுகள் கருதுகின்றன. இந்தியாவுடனான எல்லை பதற்றங்களுக்கு மத்தியில் பாகிஸ்தான் தனது ராணுவ வலிமையை பன்மடங்கு உயர்த்தும் வகையில் சீனாவுடன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாதுகாப்பு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. பாகிஸ்தான் கடற்படையை பலப்படுத்தும் நோக்கில் சீனாவால் தயாரிக்கப்பட்ட மேம்பட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் பாகிஸ்தானிடம் ஒப்படைக்கப்படவுள்ளன. அதிநவீன உணர்விகள் மற்றும் சக்தி வாய்ந்த ஆயுத அமைப்புகளை கொண்ட 8 நீர்மூழ்கி கப்பல்கள் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும். இதன் மூலம் அரேபிய கடல் பிராந்தியத்தில் பாகிஸ்தானின் கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் திறன் பல மடங்கு அதிகரிக்கும் என ராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கடற்படை மட்டுமின்றி தனது விமானப்படையையும் சீனாவிடம் வாங்கிய J-100 ரக போர் விமானங்கள் மூலம் பாகிஸ்தான் நவீனப்படுத்தியுள்ளது. இவை 4.5 தலைமுறை போர் விமானங்களாகும். இவை எதிரி நாட்டு டெடார்களில் எளிதில் சிக்காத தொழில்நுட்பத்தை கொண்டவை. இந்தியாவில் ரபேல் விமானங்களுக்கு போட்டியாக இந்த J-10C விமானங்களை பாகிஸ்தான் முன்னிறுத்துகிறது. இந்த ராணுவ ஒத்துழைப்பை இரு நாடுகளும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்களாக பார்க்கின்றன. அமெரிக்காவுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தான் முழுமையாக சீனாவின் பக்கம் சாய்ந்துள்ளதை இந்த ஒப்பந்தம் காட்டுகிறது. மாறிவரும் உலகளாவிய மற்றும் பிராந்திய பாதுகாப்பு சூழலில் சீனா பாகிஸ்தான் கூட்டணி தெற்காசியாவில் ஒரு புதிய சக்தியாக உருவெடுத்துள்ளது.
இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.